ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 9ஆம் இடம், தர்மவாணிகளில் வீடு. தனுசு ராசிக்கு ராசிநாதன் பார்வையருக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பதிவில் தனுசு ராசிக்கு இஷ்ட தெய்வத்தை பற்றி பேச போகிறோம். ஒவ்வொரு மனிதனுக்குமே இஷ்ட தெய்வம் உண்டு. குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், இந்த 3 தெய்வமே தனி ஒரு மனிதனுக்கு உண்டு. இந்த 3 தெய்வத்தையுமே நம்ம கொண்டாடுறோம், சாமி கும்பிட்றோம், விழா எடுக்கிறோம், திருவிழா எடுக்கிறோம். இப்போ இதில் குலதெய்வம் நம்ம பரம்பரையாக கும்பிட்றது. நம்ம அப்பா, பாட்டையும் பூட்டையும் எல்லோரும் கும்பிட்டு வருது. இதை நம்ம கும்பிட்றோம். சரியா நேர்களே? குலதெய்வ வழிபாடுங்கிறது தனி. அந்த குடும்பத்துக்கு தனி ஒரு குடும்பத்துக்கு உண்டான வழிபாடு குலதெய்வ வழிபாடு. இதுபோக காவல் தெய்வம், நம்ம எங்கே குறி இருக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு சாமி இருக்கும், அதை கும்பிடுவோம். நம்ம ஒரு ஊரில் இருக்கிறோம், அங்கே ஒரு தெருவில் இருக்கிறோம், தெருவில் ஒரு கோயில் இருக்கும். அந்த சாமிக்கு வருடம் திருவிழா நடக்கும். சரியா? அந்த திருவிழாவில் நம்ம கலந்துக்குருவோம். நம்மளால் என்ற பொருள் உதவி கொடுப்போம், கும்பிடுவோம். அந்த ஏரியாவை காக்கிற தெய்வம் அந்த காவல் தெய்வம் தான். அந்த எல்லையை காக்கிற தெய்வம் அந்த காவல் தெய்வம். ஸோ இப்படி ஒரு தனி ஒரு மனிதனுக்கு 3 விதமான தெய்வத்தினுடைய அனுக்கிரம் இருக்குது. இதுபோக இன்னொரு தெய்வம் இருக்குது, இஷ்ட தெய்வம். ஒவ்வொரு மனிதனுக்குமே இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுவாங்க. இஷ்ட தெய்வத்தை கோயிலுக்கு அடிக்கடி போவாங்க. சரியா? இஷ்ட தெய்வ வழிபாடு தான் அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பிடுவாங்க. சிவராத்திரிக்கு போவாங்க, எல்லாம் வீட்டில் வச்சு கும்பிடுவாங்க. தேவைப்பட நேரம் குடும்பத்தோட பங்காளி கூட போயிட்டு வருவாங்க. காவல் தெய்வ வழிபாடு வருஷத்துக்கு ஒரு தடவை ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கும்பிடுவாங்க. இஷ்ட தெய்வங்கிறது தனி ஒரு மனிதன் நினைத்த நேரம் கும்பிடுறது. அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே இஷ்ட தெய்வத்தான் கும்பிடுவான். இஷ்ட தெய்வத்தை நினைப்பாங்க. ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னா இஷ்ட தெய்வத்தை தான் நினைப்பாங்க. இப்போ எனக்கு இஷ்ட தெய்வம் பெருமாள்னா நாராயணா காப்பாற்று அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். இதை கண்டுபிடிக்கலாமா சார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இஷ்ட தெய்வம் இருக்குது. அது என்னென்னு ஜாதக ரீதியாக கண்டுபிடிக்கணும், ஜோதிட ரீதியாக கண்டுபிடிக்கணும். தனி ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஜாதகம் இருக்குது. அதை வச்சு கண்டுபிடிக்கணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இது ஒரு முக்கியமான வீடியோ. வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு இந்த வீடியோ பயன்படும். சரியா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி, விவரம் ஆனவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு 12 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு அற்பொக்கிஷமாக இருக்கும். வீடியோ முழுமையாக கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். இது சம்மந்தப்பட்ட எதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அதுபோக குலதெய்வத்தை பற்றி சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. தெய்வத்தை பற்றி சில வழிபாடு, ஆன்மீக வழிபாடு, ஆன்மீக பரிகாரம் எது இருந்தாலும் கேளுங்க, நல்லபடியாக சொல்கிறோம். சரி நேயர்களே, இப்போ தனுசு ராசியில் 3 நட்சத்திரம், மூலம், போராடம், உத்திராடம், 1ஆம் பாதம். நீங்கள் பிறந்துட்டீங்க. 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என்னோடய இஷ்ட தெய்வத்தை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இஷ்ட தெய்வத்தை கண்டுபிடிச்சி அந்த தெய்வத்தை கரெக்டாக கும்பிடணும். ஏன்னா நம்ம பிறக்கும் ஜாதகத்தில் அது இருக்குது, அதை கண்டுபிடிச்சி நம்ம கும்பிடணும். அப்படி கும்பிட்டோம்னா நம்ம பிரச்சனை தீரும். சரியா? இஷ்ட தெய்வம் தான் இன்னலை தீர்க்கும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும். சரியா? அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்பான், கீதையிலே அவன் கண்ணன். ஸோ கண்ணன் மாதிரி அந்த குரல், அந்த தெய்வம் உடனே உங்கள்கிட்ட உங்களை பிரச்சனையை தீர்க்கும். உங்கள்கிட்ட நல்ல ஒரு ஸ்பரிசத்தில் இருக்கும். ரைட்டு. இப்போ ஆண்களுக்கு எடுத்துக்கிறோம். நான் ஆண்களுக்கு சொல்லிவிட்டு பெண்களுக்கு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க, வீடியோ முழுமையாக கேளுங்க, அப்படியே இடையில கட் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகம் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஜாதக கட்டம் இருக்கும். ஜாதக கட்டம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இது சாத்தியப்படும். ஜாதக கட்டத்தில் ராசி கட்டம் இருக்கும். ராசி தான் ரொம்ப முக்கியம். ராசி கட்டம், நவாம்சம், பாத சக்கரம், வர்க்க சக்கரம் அப்படின்னு ஒரு 5-6 கட்டம் இருக்கும். அதில் ராசி கட்டம் இருக்கும். ராசி கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தனுசு ராசியில் பிறந்த ஆணாக இருக்கிறீங்க. உங்கள் ராசி கட்டத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். குரு பகவான் ஒரு இடத்துல இருப்பார். அவர் தனியாகவும் இருக்கலாம், மற்ற கிரகங்கள் கூட சேர்ந்து இருக்கலாம். அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு 11ஆம் வீடு எந்த வீடுன்னு பாருங்கள். குரு இருக்கிற இடத்துல இருந்து கிளாக் வைஸாக எண்ணும்போது 11ஆம் வீடு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த 11ஆம் வீட்டில் இருக்கிற ராசியில் நடு நட்சத்திரம் தான் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய நட்சத்திரம். நடு நட்சத்திரம் ஒன்று இருக்கும். அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகம், அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி உங்கள் இஷ்ட தெய்வம். புரியுதா? உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க. குரு எங்கே இருக்கிறாரு? குரு துலாமில் இருக்கிறாரு. சரியா? குரு துலாமில் இருக்கிறாரு. ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ குரு துலாமில் இருக்கிறாரு. குருவுக்கு 11ஆம் இடம் எது சார் அப்படி பார்த்தோம்னா, குரு நின்ற வீடு துலாமுக்கு 11ஆம் இடம் சிம்மம் வரும். சரியா? சிம்மம் வரும். சிம்மம் தான் குரு நின்ற வீட்டுக்கு 11ஆம் இடம். அந்த சிம்மத்தில் நடு நட்சத்திரம் எது? பூரம். ஸோ பூரம் தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துடைய கிரகம். பூரம்னா என்ன? சுக்கிரனுடைய நட்சத்திரம். ஸோ சுக்கிரன் உங்களுக்கு இஷ்டமான கிரகம். அதுக்கு அதிதேவதை யார்? மகாலட்சுமி. ஸோ இப்போ உங்களுக்கு குரு துலாமில் இருந்தார்னா
உங்களுக்கு வந்து அதிதேவதை வந்து மகாலட்சுமி. ஏன்னா குரு நின்ற வீட்டுக்கு 11ஆம் வீடு சிம்ம ராசி. அதில் நடுவில் இருக்கிற நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் வந்து பூரம். பூர நட்சத்திரம் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியை கும்பிட்டீங்கன்னா வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இவ்வளோ தான். சரியா? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லிட்டேன் நான். தனுசு ராசியில் பிறந்த ஒரு ஆணுக்கு வந்து இஷ்ட தெய்வத்தை குருவை வச்சு இப்படி தான் கண்டுபிடிக்கணும். குரு நின்ற வீட்டிற்கு 11ஆவது வீடு எதுவோ அந்த வீட்டில் அந்த ராசியில் உடைபடாத நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகத்தோடைய அதிதேவதை தான் உங்கள் இஷ்ட தெய்வம். அதை தான் நீங்கள் கும்பிடணும். இப்போ வந்து நான் சொன்னேன்ல, குரு உங்களுக்கு துலாமில் இருக்கிறாரு. துலாமுக்கு 11ஆம் இடம் சிம்மம். சிம்மத்தில் நடு நட்சத்திரம் வந்து பூரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமி. ஸோ மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை நீங்கள் கும்பிடணும். இரவு 8 to 9 மகாலட்சுமி கும்பிடணும். வெள்ளி மோதிரம் போட்டுக்கிட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இவ்வளோதாங்க. இஷ்ட தெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வழிபாடு பரிகாரம் பண்ணினோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கலாம். இது ஒரு சூட்சும வழிபாடு. சரியா? இதுக்கு ஜாதகமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜாதக லக்கணமெல்லாம் தேவையில்லை. ராசி கட்டத்தில் குரு எங்கே இருக்காரோ அதுக்கு 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துல நடு நட்சத்திரம் எதுவோ உடைபடாத நட்சத்திரம். ஒரு ராசியில் 3 நட்சத்திரம் இருக்கும். அதில் நடு நட்சத்திரம் எதுன்னு பார்த்து அந்த நட்சத்திரத்தோட அதிதேவதையை வழிபாடு பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நான் வந்து குருவுக்கு வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கு சொல்கிறேன். வீடியோவில் இருந்து கொஞ்சம் கூட இருக்கும். உங்கள் நலன் கருதி சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இது வந்து ஒரு முக்கியமான வீடியோ. சரியா? அனைவருக்குமே வந்து இது ஒரு அருட்பிரசாதமாக இருக்கும். இப்போ வந்து குரு வந்து உங்களுக்கு மேசத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசியில் மேசத்தில் இருக்கிறாரு. சரியா? உங்கள் ராசி கடத்தில் மேசத்தில் இருக்கிறாரு. இது வந்து முதல் ஆண்களுக்கு சொல்கிறேன், பெண்களுக்கு அடுத்து சொல்கிறேன். பெண்களுக்கு சுக்கிரனை வச்சு சொல்லணும், ஆண்களுக்கு குருவை வச்சு சொல்லணும், பெண்களுக்கு சுக்கிரனை வச்சு சொல்லணும். இப்போ வந்து ஆண்களுக்கு ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு வந்து மேசத்தில் இருக்கிறாரு. மேசத்துக்கு 11ஆம் இடம் எது? கும்பம். கும்பத்தில் நடு நட்சத்திரம் எது? சதயம். சரியா? சதயம்னா என்ன? ராகு நட்சத்திரம். இவங்க வந்து காளியம்மனை கும்பிடணும். சரியா? காளியம்மனை கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு வழியில் காளியம்மனை கும்பிட்டாங்கன்னா இந்த மேசராசியில் குரு இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? அடுத்து ரிஷபத்தில் குரு இருக்கிறாரு. ரிஷபத்துக்கு 11ஆம் இடம் வந்து மீனம். மீனத்தில் நடு நட்சத்திரம் என்ன? உத்திரட்டாதி. உத்திரட்டாதினா சனி பகவான் நட்சத்திரம். இவங்க வந்து யாரை கும்பிடணும்னா ஆஞ்சநேயரை கும்பிடணும். ஸோ ரிஷபத்தில் குரு இருக்கிறவர்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க நல்லாயிருக்கும். ஆஞ்சநேயர் தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம். சரியா? இப்படி ஒவ்வொரு ராசிக்கே சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. கொஞ்சம் நான் உங்களுக்காக விளக்கமாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இதை பார்க்க தெரியாது, அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படியும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. சார், எனக்கு வந்து குரு வந்து இந்த இடத்துல இருக்கிறாரு, இந்த ராசியில் இருக்கிறாரு, எனக்கு இஷ்ட தெய்வம் என்ன? நீங்கள் ஆணா பெண்ணா சொல்லணும். ஆண்களுக்கு குரு, பெண்களுக்கு சுக்கிரன். சரியா? ஆண்களுக்கு வந்து குருவை பார்த்து சொல்லணும், பெண்களுக்கு சுக்கிரனை பார்த்து சொல்லணும். ஸோ அதை நீங்கள் வகைப்படுத்தி கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். இப்போ மிதுனத்தில் குரு இருக்கிறாரு. அவங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா மேசம் வரும். மேசத்தில் நடு நட்சத்திரம் என்ன? பரணி. பரணினா வந்து மகாலட்சுமி. சரியா? ஸோ மிதுனத்தில் குரு இருக்கிறவர் வந்து மகாலட்சுமியை கும்பிடணும். மகாலட்சுமியை வந்து இஷ்ட தெய்வமாக நினச்சிட்டாங்கன்னா வாழ்நாள் முழுக்க சிறப்பாக இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய கனவுலம் இருக்கும். கடகம். கடகத்துக்கு 11ஆம் இடம் எது சார் அப்படின்னா ரிஷபம் வரும். ரிஷபத்தில் நடு நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணிக்கு வந்து அதிதேவதை யார்? அன்னை ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தியை கும்பிடணும். அம்மன் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அனைத்து வசப்படும். அந்த ஆதிபராசக்தி தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம். சிம்மம். சிம்மத்துக்கு 11ஆம் இடம் எது சார் அப்படி பார்த்தோம்னா சிம்மத்துக்கு 11ஆம் இடம் வந்து மிதுனம். மிதுனத்தில் நடு நட்சத்திரம் திருவாதிரை. திருவாதிரைக்கு அதிபதி யார்? துர்க்கை அம்மன் அல்லது காளியம்மன். இந்த தெய்வத்தில் ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிடணும். சரியா? துர்க்கையோ காளியம்மனோ கும்பிட்டிங்கன்னா இந்த சிம்ம ராசியில் குரு இருக்கிறவர்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் வந்து இஷ்ட தெய்வம் வந்து துர்க்கை அம்மன். சரியா? துர்க்கையோ அல்லது காளியம்மனோ கும்பிடலாம். சரியா? அடுத்து வந்து கன்னியில் குரு இருக்கிறார் சார், எனக்கு யார் சார் இஷ்ட தெய்வம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கன்னிக்கு வந்து 11ஆம் இடம் கடகம். கடகத்தில் நடு நட்சத்திரம் பூசம். பூசம்னா என்ன? ஆஞ்சநேயர் தான், சனி பகவான் தான். ஆஞ்சநேயரை இஷ்ட தெய்வமாக கும்பிடலாம். ஸோ கன்னியில் குரு இருக்க பிறந்தவர்கள் ஆஞ்சநேயரை இஷ்ட தெய்வமாக கும்பிடலாம். துலாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். சரி, உதாரணத்தில் முதல் வீடியோவில் சொல்லிட்டேன் நான். அடுத்து வந்து விருச்சிகம். விருச்சிகத்துக்கு 11ஆம் இடம் கன்னி. கன்னியில் நடு நட்சத்திரம் அஸ்தம். அன்னை ஆதிபராசக்தியை கும்பிடணும். கன்னியில் குரு இருக்கிறவர்கள் வந்து ஆதிபராசக்தியை இஷ்ட தெய்வமாக கும்பிட்டீங்கன்னா அனைத்து வசப்படும். தனுசுலே இருக்கிறார், எங்கள் ராசிலே இருக்கிறார் சார் குரு, சந்திரன் கூட சேர்ந்து இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு 11ஆம் இடம் துலாமில் நடு நட்சத்திரம் சுவாதி. அப்போ வந்து நீங்கள் வந்து காளியம்மனை கும்பிடணும். சரியா? ராகுவின் நட்சத்திரம், அதனால் காளியம்மனை கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மகரத்தில் இருக்கிறார் சார். மகரத்தில் இருந்தீங்கன்னா விருச்சிகத்தில் நடு நட்சத்திரம் அனுஷம். ஸோ அனுஷம்னா யார்? ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணணும். ஸோ மகரத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு இஷ்ட தெய்வமாக பண்ணிங்கன்னா வாழ்நாள் முழுக்க வசப்படுவீர்கள், நல்லபடியாக இருக்கும். அடுத்து கும்பத்துக்கு 11ஆம் இடம் தனுசுல நடு நட்சத்திரம் பூராடம்.
அன்னை மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். சரியா? ஸோ கும்பத்தில் குரு இருக்கிறவர்கள் அன்னை மகாலட்சுமி இஷ்ட தெய்வமாக வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மீனத்துக்கு 11ஆம் இடம் மகரம். மகரத்தில் நடு நட்சத்திரம் திருவோணம். அன்னை ஆதிபராசக்தியை வழிபாடு பண்ணணும். சந்திரனுடைய நட்சத்திரம். அன்னை ஆதிபராசக்தியை இஷ்ட தெய்வமாக நினச்சி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ தனுசு ராசியில் ஆண்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்களுக்கு குருவின் நிலைப்பாடை வச்சு உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை சொல்லியிருக்கிறேன். இப்போ அடுத்து பெண்களுக்கு சொல்ல போகிறேன். பெண்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இன்றைக்கி யாரும் வெயிட் பண்ணுறது கிடையாது, பொறுமை கிடையாது. அதனால் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்த தனுசு ராசி பெண்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி. அனைவருக்கும் நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. இப்போ பெண்களுக்கு சொல்கிறேன். பெண்களுக்கு சுக்கிரனை வச்சு சொல்லணும். சரியா? இப்போ சுக்கிரன் உங்கள் ராசியில் மேசத்தில் இருக்கிறாரு. மேசத்தில் இருக்கிறாருன்னா 11ஆம் இடம் கும்பம். ஸோ சதயம்னா தேவிஸ்ரீ காளியம்மனை கும்பிடணும். சரியா? காளியம்மனை கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ மேசத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்த பெண்கள் காளியம்மனை இஷ்ட தெய்வமாக கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருப்பீர்கள். கூப்பிட்ட குரலுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுவாள், ஆபத்தை தீர்ப்பாள். ரிஷபத்துக்கு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணணும். சரியா? ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் ஆஞ்சநேயர் இஷ்ட தெய்வமாக கும்பிடணும். மிதுனத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். சரியா? மகாலட்சுமியாக இஷ்ட தெய்வமாக வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கடகத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் அன்னை ஆதிபராசக்தியை வழிபாடு பண்ணிங்கன்னா இஷ்ட தெய்வமாக வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சிம்மத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் அன்னை காளியம்மனை வழிபாடு பண்ணணும். சரியா? திருவாதிரை வரும் காளியம்மனை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா இஷ்ட தெய்வம் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் கண்ணியில் இருக்கிற பிறந்தவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஆஞ்சநேயர் இஷ்ட தெய்வமாக கும்பிடணும் பெண்கள். அடுத்து துலாம் அன்னை மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். சரி? அன்னை மகாலட்சுமி இஷ்ட தெய்வமாக வழிபாடு பண்ணலாம், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம், ஆண்டாளையும் வழிபாடு பண்ணலாம். அடுத்து விருச்சிகத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் அன்னை ஆதிபராசக்தியை வழிபாடு பண்ணணும். அன்னை ஆதிபராசக்தி இஷ்ட தெய்வமாக நினச்சி வழிபாடு பண்ணுறது நல்லாயிருக்கும். மேலபுரத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடம் அம்மாவை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து தனுசு ராசியிலே சுக்கிரன் இருக்கிறார். தனுசு ராசியிலே சுக்கிரன் இருக்க பிறந்த பெண்கள் தேவிஸ்ரீ கருமாரியம்மன் வழிபாடு பண்ணலாம். சரியா? தேவிஸ்ரீ கருமாரியம்மன் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. யோகம் கொடுக்கும், அதிர்ஷ்டம் கொடுக்கும். மகரத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். சரியா? ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஆஞ்சநேயர் இஷ்ட தெய்வமாக வழிபாடு பண்ணலாம். கும்பத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் அன்னை மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். மகாலட்சுமி தேவை வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மீனத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் அன்னை ஆதிபராசக்தியை வழிபாடு பண்ணலாம். சரியா? அன்னை ஆதிபராசக்தி சக்தியை வழிபாடு பண்ணலாம். ஓகே நேயர்களே, இப்போ உங்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்குமே சொல்லியிருக்கிறேன் நான். சரியா? ஆண்களுக்கு கொஞ்சம் வாரமாக சொன்னேன், பெண்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். விஷயம் என்னென்னா, ஆண்களுக்கு குருவை பார்த்துக்கணும். குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு 11ஆம் வீட்டை பார்த்துட்டு அந்த 11ஆம் வீட்டில் இருக்கிற நடு நட்சத்திரம் உடைப்படாத நட்சத்திரத்தை எடுத்துக்கணும். பெண்களுக்கு சுக்கிரன் எடுத்துக்கணும். சுக்கிரனுக்கு 11ஆம் வீட்டில் எந்த ராசி வருதோ அந்த ராசியில் நடு நட்சத்திரத்தை உடைப்படாத நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபாடு பண்ணணும். பொதுவாக ஒவ்வொரு ராசிலையும் நடு நட்சத்திரமாக வருது, உடைப்படாத நட்சத்திரம் தான் வரும். எல்லா ராசிலையுமே அப்படி தான் இருக்கும். நடு நட்சத்திரம் உடைப்படாது. எப்படி தனுசு ராசியில் பூராடம் உடைப்படாத நட்சத்திரம், அது மாதிரி எல்லா ராசியிலுமே நடு ராசி 2வது நட்சத்திரமாக வருது, உடைப்படாத நட்சத்திரமாக இருக்கும். 2வது நட்சத்திரம் நடு நட்சத்திரம். வாழ்த்துக்கள் நேயர்களே, இது ஒரு முக்கியமான வீடியோ. சரியா? உங்களுக்கு வேணால் இது கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கலாம். ஆனால் இஷ்ட தெய்வத்தை இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் ஜனன ஜாதகத்தை வச்சு இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். சில பேர் வேறு மாதிரி சொல்லுவாங்க, ஆத்ம கிரகம் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ராசிலையும் ஆத்ம கிரகம் அதிக பாகை போன கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு நவாம்சத்தில் எடுத்துகிட்டு அதுக்கு 12ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு அதுக்குள்ளே தெய்வத்தை சொல்லணும்பாங்க. அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன். சரியா? அது எல்லாராலையும் பார்க்க முடியாது, ஜோதிடரை வச்சு தான் சொல்ல முடியும். சரியா? இஷ்ட தெய்வத்தை நவாம்சத்தில் கண்டுபிடிக்கிறது. நவாம்சங்கிறது என்னென்னா ஒரு ராசியை 9ஆக பிரிக்கிறது தான். அதில் போய் தெய்வத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ராசி தான் ரொம்ப முக்கியம். ராசியை வச்சு தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். நவாம்சங்கிறது ஒரு பக்கத்துணை. சரியா? பக்கத்துணை. புல்லாங்குழல் வாசிக்கிறவனுக்கு பக்கத்தில் ஒருத்தன் துணையை வாசிப்பான்ல, ஊதுகுழல் வாசிப்பான் பார்த்தீங்களா? அது மாதிரி தான். ஆனால் மெயினே யாருன்னா அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறவர் தான் மெயின் ஹீரோ. அது மாதிரி தான் நவாம்சங்கிறது ராசியை 9ஆக பிரிக்கிறதுக்கு தான். மற்றபடி நவாம்சத்தில் இஷ்ட தெய்வத்தை கண்டுபிடிக்கிறது அந்த அளவு துல்லியமாக சாத்தியப்படாது. ராசி தான் அனைத்துக்கும் காரணம். ராசி சக்கரம் தான் மெயின். சரியா? ராசி சக்கரம் தான் 100க்கு 90% ஒர்க் அவுட் ஆகும். ராசி சக்கரத்தை வச்சே ஒருத்தனுடைய பலனை சொல்லிடலாம். சரியா? ராசி சக்கரம் அந்த 12 கட்டம் 9 கிரகங்களை வச்சு ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல ஜோசியர் 100க்கு ஒரு 70% பலன்களை சொல்லிடுவார். நவாம்சம் அப்படி பார்க்குறது தான். சரியா? பக்கத்தில் அப்படி பார்க்குறது தான். சரியா? ஒன்றும் சரியில்லைன்னா இப்படி பார்க்குறது தான். சரியா நேயர்களே? மற்றபடி ராசி சக்கரம் தான் முக்கியம். ஸோ ராசி சக்கரத்தின் அடிப்படையாக வச்சு தான் நான் இஷ்ட தெய்வத்தை சொல்லியிருக்கிறேன். சில பேர் அப்படியும் சொல்லுவாங்க. சரியா? அதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சில பேர் அதையும் கேள்விப்பட்டிருப்பாங்க.
அப்படியும் பார்க்கலாம். பட் அது அந்தளவுக்கு துல்லியமாக இருக்கான்னு எனக்கு தெரியலை. அடியனுடைய அனுபவத்தில் இது சாத்தியப்பட்டிருக்கு. வாழ்த்துக்கள் நேயர்களே. இது மாதிரி நிறைய வீடியோ போடுறேன் பாருங்கள். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், தனுசு ராசிக்கு ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும்னு, முட்டல் மோதல் எப்படி இருக்கும்னு. அதை நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டுருக்குறாங்க. அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள், இனிமேல் போட போகிறதையும் பாருங்கள். தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்கிறேன். எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. பட் இந்த இஷ்ட தெய்வங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரியா? வாழ்க்கை முழுக்க வருகின்ற அமைப்பு. வாழ்நாள் முழுக்க இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். சரியா? வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் ஈடு ஓடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.